ஸோ ஹாய் அண்ட் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் வைப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸானோட ஈவி காரை பற்றி தாங்க. எஸ், டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் நெக்ஸானுக்கும் ஈவிக்கும் அந்தளவுக்கு சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது, சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கிரில்ஸ் எல்லாமே பார்த்தாலும் கூட நமக்கு நெக்ஸானில் வந்திருக்க அதே கிரில்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. நமக்கு ஓல்டு நெக்ஸானில் தான் அந்த பிளாக் கலர் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு 2019 ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்ப்ளீட் பியானோ பிளாக் ஃபினிஷ் கிரில்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே தான் இதுலேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஹெட்லைட் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரில்ஸுக்கு கீழே அவங்க வேரியேஷன் காமிக்கிறதே இந்த ப்ளூ லைனில் மட்டும்தான். ஸோ கிரில்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ லைன் கொடுத்து ஈவி சிம்பிளோட கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே கீழே பார்த்தோம்னா நமக்கு ட்ரையாரோ டிசைனில் ஒரு ஏர்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஏர்வென்ஸ் நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே நமக்கு ஒரு சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் டிசைனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட நம்பர் பிளேட். ஸோ ஃபாக் லேம்போட பொசிஷனும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிளேடிங்கில் கார்னர்ஸில் மட்டும் நமக்கு அந்த ஈவியோட ப்ளூ டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் பல்ப் தான், எல்இடி கிடையாது. அண்ட் சைடு ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவி பேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷில் ஓஎம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸோடையே இருக்குது. விண்டோஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா சேம் இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ப்ளூன்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக் ப்ளூ அந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மல் நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லைன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் பாடி கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா டோர் ஆர்ச்சில் இருந்து நமக்கு ரன்னிங் பேட் ஓவராலாகவே அந்த பிளாக் கலர் கிளைடிங் ட்ராவல் ஆகிருக்கு. தென் மேலே ரூஃப் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே இங்கேயும் அந்த சில்வர் ஃபினிஷ்லேயே ஒரு கிளிட்டரிங் சில்வர் ஃபினிஷில் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் சி பில்லர் அண்ட் பி பில்லர், ஏ பில்லர் மூணுமே வந்து பிளாக் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது பெயிண்ட் கிடையாது, ஸ்டிக்கர் தான், ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க மூணுக்குமே. ஸோ தென் அப்படியே இதோட ரியர் சைடும் பார்த்தோம்னா மேலே ஒரு ஷார்ஃபின் ஆண்ட்னா அண்ட் டேஞ்சர் லைட் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் அண்ட் ரியர் வைப்பர்ஸ் எல்லாமே வருது. டெயில் லைட்டை பொறுத்த வரைக்குமே அவங்களோட சிக்னேச்சர் டிசைனான அந்த ட்ரையாரோ டிசைன்லேயே நமக்கு டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த எலக்ட்ரிக் ப்ளூ அந்த கலரோட சென்ட்ரல் லைன் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டராக நமக்கு டாட்டாவோட லோகோ ப்ளஸ் ரிவர்ஸ் கேமராவும் இதிலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் வெஹிக்கிள் இஸ் பவர்டு பை ஜிப்ட்ரான். ஸோ அதுக்கான ஜிப்ட்ரானோட பேட்ஜிங் ஒன்று, இந்த சைடு ஈவி பேட்ஜிங். அண்ட் சென்டராக பார்த்தீங்கன்னா நெக்ஸானோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. தென் அஸ் யூஷுவல் கீழே ஃப்ரண்ட்டில் கொடுத்தாலுமே நமக்கு சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸ் ஒன்று கொடுத்து கார்னர்ஸ் ரெண்டுலேயுமே நமக்கு ரிஃப்ளெக்டாஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் தி நம்பர் பிளேட். இந்த வெஹிக்கிள் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூயல் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபியூயல் ஓப்பனர் கிடையாது, இது வந்து நமக்கு சார்ஜிங் சாக்கெட் இங்கே தான் இருக்குது. எஸ், இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஈவிக்காக டிசைன் பண்ண மாதிரி ஒரு வெஹிக்கிள் கிடையாது. இதோட காம்படிட்டராக இருக்க 2 வண்டி ஹோண்டாயோட கோனா அண்ட் எம்ஜியோட ZS ஈவி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே செப்பரேட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. சார்ஜிங் போர்ட் எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட்டு கிரில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையாது, நமக்கு நார்மல் நெக்ஸான அப்படியே ஈவியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு, அதாவது ஃபியூயல் போகிற இடத்துல நமக்கு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ரோ சீட்டுக்கு அண்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி 30 kWh. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாஸ்ட்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நார்மலாக தான் இருக்கும். அண்ட் அங்கே தெரியுது அவங்களுக்கு ஒரு பிளாக் கலர் இது. ஸோ அதுதான், அதாவது ரியர் ரோ சீட்டுக்கு கீழே தான் அதோட பேட்டரி ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் அது வந்து 30 kWh ஒரு பேட்டரி. டாட்டா கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப் டு 312 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. பட் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து கிலோமீட்டர் மாறுபடும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் போட்டு ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 180 to 200 அவ்வளோதான் கிடைக்கும். அண்ட் நார்மல் சிட்டி மோடில் நீங்கள் ஒரு 40 to 45 ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 250 வரைக்கும் நமக்கு ஆன் ரோடில் கிடைக்கும். அண்ட் இதோட சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் சார்ஜ் பண்ணும்போது 10 to 90% வந்து 8.5 hours சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு நியர்லி 9 to 10 hours வரைக்கும் நமக்கு ஆயிரும். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில், அதாவது டிசியில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நம்ம போடும்போது 0 to 80% 1 hourலேயே சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 spoke alloy wheels தான் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 215/60 or 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் நமக்கு நெக்ஸான்லேயும் இதே சைஸ் டயர்ஸ் தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 205 mm கொடுத்துருக்காங்க. எஸ், நெக்ஸானில் வந்து 209 mm இருக்கும். ஸோ அதுலேருந்து இது 4 mm கம்மியாக இருக்குது. 205 mm இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவி பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த இடத்துல நமக்கு நெக்ஸான் சொல்லிட்டு பியானோ பிளாக் ஃபினிஷ் டச்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட எக்ஸ்டீரியர் லுக் பார்க்குறதுக்கு நெக்ஸான் மாதிரியே இருந்தாலும் இந்த ப்ளூ கலர் லைன் கொடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் லைனும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காரை ரிசம்பிள் பண்ணுது. ஸோ அந்த கார் மாதிரி இது இல்லை, பட் அந்த ப்ளூ கலர் லைன் மட்டும் எனக்கு அந்த காரை ரிசம்பிள் பண்ணுது. ஒயிட் வித் ப்ளூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி i8ல் இதே மாதிரி தான் கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்துது இந்த ப்ளூ கலர். ஸோ நல்லாவும் இருக்குது இந்த ப்ளூ கலர். அண்ட் இதோட கலர் வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலர் ஆப்ஷனில் இருக்குது. இந்த ஒயிட் வித் ப்ளூ அண்ட் இதுலேயே சில்வர் வித் ப்ளூ இருக்குது. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ப்ளூ. ஸோ இந்த 3 கலர் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அடுத்து இதோட சேஃப்டி, பேட்டரி வெஹிக்கிள்னோடனே இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். எஸ், இது IP67 சர்டிஃபைடு கார். ஸோ அப் டு 1 மீட்டர், அதாவது ஒரு 3 அடி வரைக்கும் 30 நிமிஷம் இது தண்ணியில் இருந்தாலும் எது ஆகாதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸான் வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் கார். ஸோ அதே தான் இதுவும். நமக்கு நெக்ஸானுக்கு இதுக்கும் இன்ஜினுக்கு பதிலாக மோட்ரு மட்டும் தான் மாற்றிருக்காங்களே தவிர பில் குவாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதுவுமே நமக்கு 5 ஸ்டார் ரேட்டட் கார் தான். அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கல டூயல் ஏர்பேக்ஸ், ABD, EBS அண்ட் ஹில் ஹோல் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஜின் பே பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு இன்ஜின் கிடையாது. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சாப்புல இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இதில் நமக்கு மோட்ரு தான் உள்ளே இருக்கும். அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா 130 PS வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டார்க்னு பார்க்கல 245 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டர் ஆயிலுக்கான ஃபியூல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு பிரேக் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாஷர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வருது. ஸோ மோட்ரு இது கீழே தான் வருது. நல்லாவே கவர் பண்ணி இதை பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மோட்டரோட சவுண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சவுண்டே இல்லை. பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு 0% சைலன்ஸில் இருக்குது. உள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு கூட தெரில, அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு மேலே இன்சுலேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இன்சுலேஷனும் கவர் பண்ணியிருக்காங்க. பட் நாய்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. நாய்ஸே அந்த அளவுக்கு இல்லைங்கிறத விட நாய்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது இந்த மோட்ரு. ஸோ அடுத்து இதோட இன்டீரியர்ஸ் போய் பார்க்கலாம். நமக்கு டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரியோட தான் வருது. அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. எஸ், ஒயிட் வித் பிளாக் கலர் தீமில் இருக்குது நமக்கு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது இந்த ஒயிட் கலர்னு சொல்லுவேன். டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் இருக்குது. மேலே வந்து நமக்கு நார்மல் ஹாட் பிளாஸ்டிக்கும் சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த AC வென்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அண்ட் சென்ட்ரல் கன்சோலை சுற்றி எல்லாமே நமக்கு அந்த எலக்ட்ரிக் ப்ளூ, அந்த ப்ளூ கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னாப்பில் நமக்கு அந்த ஆடி i8லையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இதே மாதிரி தான் அவங்க ஃபினிஷஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அண்ட் டோர்ஸில் வந்து நமக்கு க்ரோம் ஃபினிஷ் டோர் ஓப்பனர், 4 பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷில் அந்த இடத்துல டிசைன் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாரோ டிசைன்ஸ்லையும் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா சாஃப்ட் மெட்டீரியலாக தான் இருக்குது. அண்ட் மேலே எல்லாமே நமக்கு ஹாட் பிளாஸ்டிக்ஸ் தான் வருது. அண்ட் டோர் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே சின்ன ஒரு டோர் பேக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் ஒரு நோட் புக் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுலையுமே டோரில் நமக்கு இந்த ரிஃப்ளெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் ரிஃப்ளெக்டார்ஸ். ஸோ டாட்டா வந்து அவங்களோட எல்லா கார்லையுமே இது கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லுவேன். நமக்கு பார்த்திங்கன்னா ஹேரியர், சஃபாரி, இப்போ நெக்ஸான், ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்டர்ஸ் இங்கே கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். இங்கே நைட் டைம் ரோட்ஸில் எல்லாமே ஹைவேஸ்லாம் ஓரமாக நிப்பாட்டிட்டு இறங்குறீங்க அப்படிங்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒய்டான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அண்ட் ஆக்சிலேட்டர், பிரேக் இது மட்டும்தான் நமக்கு. இந்த இடத்துல ஃபியூல் ஓப்பனரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் பாயிண்ட் ஓப்பனர்னு சொல்லலாம். அண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ரெக்ளைனிங் 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதோட என்ட்ரி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". என்னோட ஹைட்டுக்கே ஈஸியாக உள்ளே வந்து உட்கார முடியுது. கீழே கால் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக வைக்க முடியுது. எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 7-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வித் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கிலே 2 AC வென்ட்ஸ் அண்ட் ஹசார் சுவிச்சஸ் அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட்டோட மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், AC கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபாகர் அண்ட் பூட் ஓப்பனிங். ஸோ பூட் ஓப்பனிங்க்கும் நமக்கு இங்கேருந்தே பட்டன் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கிலே இந்த இடத்துல நமக்கு 12V சாக்கெட் அண்ட் USB சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு கப்பி ஹோல்டர் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதான் இதோட கீ. ஸோ டாட்டா இப்போ அவங்களோட எல்லா காருக்குமே இந்த மாதிரி ஒரு கீ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதான் இதோட டிரைவிங் மோட்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரல், டிரைவ் மோடு அண்ட் ஸ்போர்ட் மோடு, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடு, 4 மோடு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு
ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸர் தான், இதை நீங்கள் எதுவுமே நவுத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இது ஓப்பனபிள். உள்ள நமக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேரியன்ட் இருக்குது. XM, XZ Plus அண்ட் XZ Plus லக்ஸ். லக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க லக்ஸரின்னு சொல்லிட்டு மீன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ பேசிக் வேரியன்ட் நமக்கு ஃபேப்ரிக் சீட் வரும். இது வந்து டாப் வேரியண்ட்டுக்கும் நமக்கு இதில் ஆர்டிஃபிஷியல் லெதர் கொடுத்துருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்டபுள் ரொம்பவே நல்லாயிருக்கு. குஷன்லாமும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரையாரோ டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்னு சொல்லிட்டு 4மே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததோட க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசம்பிள்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதுவும் வச்சுக்கிறாப்புல. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் மாதிரிலாம் நமக்கு இருக்குது. ஸோ பாட்டில் கப் எதுவும் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கிறாப்புல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸாக வச்சுக்கிறாப்புல நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து நமக்கு லைட்டும் இருக்குது. அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சன்வைசஸில் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் சென்டராக வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல மேனுவலி ஆப்ரேட்டட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஸ்லிப்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். மிரர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இங்கே வந்து நமக்கு ஆடியோ இன்புட் கண்ட்ரோலுக்கான வாய்ஸ் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு வந்து ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இல்லை RPM இண்டிகேட்டர் எல்லாமே நமக்கு வராது. அண்ட் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது ஸ்டார்ட் பண்ணோன்னே நமக்கு ஜிப்ட்ரான்னு சொல்லிட்டு வரும். அது வந்துட்டாலே இது இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை வேறு எந்த ஒரு சவுண்ட் அதெல்லாம் நமக்கு கேட்காது. பிஃபோர் தட் இதில் எந்த ஒரு இதுவுமே நமக்கு இருக்காது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளேவே ஷோன் ஆகும். ஸோ பிரேக்கை அழுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பை ஜிப்ட்ரான் வந்துருச்சு. ஸோ இப்போ இன்ஜின் ஆனில் தான் இருக்குது. பட் இன்ஜின் ஆன் ஆனதுக்கான ஒரு சவுண்டு கூட நமக்கு கேட்காது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இன்ஜின் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே 92% பேட்ரி எந்த அளவுக்கு சார்ஜிங் ஆகிருக்குங்கிறது, கீழே இருக்கிறது வந்து இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதிலே நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் சேஞ்ச் பண்ண முடியும். அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நம்ம நார்மல் டிரைவிங் மோடில் இருக்கும்போது ப்ளூ கலர்லையும், ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கும்போது நமக்கு ரெட் கலர்லையும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கேற்றாப்புல நமக்கு கிலோமீட்டர் டாப்பும் ஆகும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரீஜன், ஈகோ அண்ட் பவர்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு RPM இண்டிகேட்டர் மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு ரெவ் கொடுக்குறீங்களோ, அதில் ஆக்சிலேட்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது நமக்கு சேஞ்ச் ஆகும். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் காமிக்குது அண்ட் டைமிங் இதெல்லாமே காமிக்குது. அண்ட் சென்டராக பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ, ட்ரிப் A, ட்ரிப் B அண்ட் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே வருது. சர்வீஸ் டியூ இதெல்லாமே காமிக்க நமக்கு கீழே வந்து ஓடோமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க இதோட ரியர் ரோ போய் பார்க்கலாம். ரியர் டோர்லையும் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன்ஸ் எல்லாமே நம்ம குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷில் ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் டோர் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காம்பேக்டாக தான் இதுலேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட என்ட்ரி அடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ என்ட்ரி ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. என்னோடய ஹைட் 5'10". என்னோடய ஹைட்டுக்கு நான் ரொம்பவே ஈஸியாக தான் உள்ளே வந்தேன். அந்தளவுக்கு எனக்கு இதெல்லாம் இல்லை. ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு விஷயம்னு பார்த்தா ஒரு அண்டர் ட்ரை சப்போர்ட் தான். ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாக இருக்குது. அண்டர் ட்ரை சப்போர்ட் நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இங்கே முட்டி வரைக்குமே வருது. ரொம்பவே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாக இருக்குது. அண்ட் நீருமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் எனக்கு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வச்சுமே பின்னாடி கரெக்டான ஒரு நீரும் கரெக்டாகவே இருக்குது. அண்ட் ஸ்கூப் டவுட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் பேக்கெட்ஸ், ஃப்ரண்ட் சீட் பேக்கெட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. லெக் ரூமும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ லாங் ட்ராவலாமே கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதில் போக முடியும். அண்ட் சென்டராக பார்த்தீங்கன்னா ரியர் ஆம்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு வேறு எதுவும் சாக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. AC வென்ட்ஸ் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு நார்மல் நெக்ஸானில் வந்து இங்கே வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நமக்கு கொடுக்கல. அண்டு ஃப்ளோரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாஃப்ட் மூவ் ஆகிருக்கு, கொஞ்சம் அப்ரைசல் ஆகி தான் போகுது. ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல் சீட்டு கம்ஃபர்டபுளாக ரொம்பவே நல்லாயிருக்கு. ரியரில் வந்து நமக்கு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டர்ஸோட. ஸோ லைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், சென்ட்ரல் லைட்ஸ் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்டர் வித் ஹூக்ஸோட கொடுத்துருக்காங்க 2 சைடுமே. அண்ட் இதான் கைஸ் ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட ஒரு கம்ப்ளீட் லுக். அடுத்து வாங்க ஒரு பூட் ஸ்பேஸ் போய் பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் டெல்கேட் ரிலீஸ் தான். ஒரு சிங்கிள் பர்சனில் நமக்கு ஓப்பன் ஆயிடுது. பட் இதை நம்ம இங்கே தூக்குறாப்பில் இருக்குது. பட் நல்லாவே ஈஸியாக ஆக்சசபிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு 350 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. எஸ், மேலே வந்து நமக்கு ஒரு பார்சல் ட்ரேவும் வந்துடுது. இது வந்து இதோட நார்மல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 350 லிட்டர்ஸ். இதில் நமக்கு வந்து 60-40 ஸ்ப்ளிட் அப்பும் இருக்குது. ஸோ நீங்கள்
உங்களுக்கு அதிக லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் அதை ரிக்ளைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 690 லிட்டர் ஆஃப் பூட் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதான் கைஸ் இதோட சார்ஜர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 16 ஆம்ப்ஸ் சார்ஜர் தான். ஸோ எங்கே ஒரு 16 ஆம்ப்ஸ் சாக்கெட் இருக்கோ அங்கே நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தனியான சார்ஜிங் ஸ்டேஷனும் இதுக்கு தேவை கிடையாது. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு 13 ஆம்ப்ஸ் வருது. ஸோ 16 ஆம்ப்ஸ் சாக்கெட் எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் பூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 3 kg வரைக்கும் இதில் நமக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஹூக், இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் இதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ டூல்ஸும் அதிலே அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 215/60 ஆர் 16 inch வீல்ஸு. ஸோ சேம் அதே சைஸில் தான் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு சின்ன சைஸும் எதுவும் குறைக்கல. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் இதோட கம்ப்ளீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வாக்குறோம் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யாரெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னாலே ரேஞ்ச் இம்பாக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்னன்னா, நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். பிகாஸ் சார்ஜிங் ஸ்டேஷனோட நெட்வொர்க் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் போன்ற சிட்டிஸில் வந்து கொஞ்சம் இருக்குது. மற்ற சிட்டிஸ்லலாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 150லேருந்து 200 கிலோமீட்டருக்குள்ளாமே ட்ரிப் போயிட்டு வரவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ப்ளஸ் லோக்கலில், அதாவது சில பேர் 2 வண்டி வச்சுருப்பாங்க. லாங் ட்ராவலுக்கு ஒரு வண்டியும், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஷார்ட் லோக்கல் ட்ரிப்பு அண்ட் லோக்கலில் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களாம் இந்த வண்டி எடுக்கலாம். பிகாஸ் சார்ஜிங் ஸ்டேஷனுங்கிறது எல்லா இடத்துலையுமே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரோம்னா இந்த காரோட பயன்பாடை அதிகமாக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பயன்பாடு அதிகமானால் தான் சார்ஜிங் ஸ்டேஷனும் வரும். ஸோ அதுக்கு முதல் கட்டமாக இந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த காரை வாங்க ஆரம்பித்தாதான் சார்ஜிங் ஸ்டேஷனோட நெட்வொர்க்குமே அதிகமாகும். ஸோ இப்போலேருந்தே நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு சேஞ்ச் ஓவர் ஆக ஆரம்பித்தாதான் ஃபியூச்சரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஸ்கோப் நல்லாயிருக்கும். அண்ட் திருச்சி டாடா ஷோரூமோட சேல்ஸ் பர்சன் நம்பருமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் டேக்ஸுமே கிடையாது, உங்களுக்கு காரோட ப்ரைஸ் மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸோட இன்சூரன்ஸ் ப்ளஸ் டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்டர் சோர்ஸ், அதாவது 10 லட்சத்துக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் அந்த டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு கட்ராப்பில் இருக்கும். ஸோ அது 2 மட்டும்தான் உங்களுக்கு ஆட் ஆகும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து ஒரு 50,000 to 60,000 தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ தாராளமாக இந்த வெஹிக்கிள் எடுத்து ட்ரை பண்ணலாம். அதோட டெஸ்ட்டு இப்போ பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம நெக்ஸான் ஈவியோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னாப்பில் இதோட இன்ஜின், அதாவது இன்ஜின் கிடையாது, மோட்ரு தான். மோட்ரு வந்து அந்தளவுக்கு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ விண்டோஸ் எல்லாமே கூட நான் கீழே இறக்கி தான் விட்ருக்கேன். இந்த ரிலே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகுறதே தெரியல. வண்டி மூவ் ஆகும்போதும் சரி அந்தளவுக்கு ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரேக் அழுத்தி இன்ஜின் பட்டன் புஷ் பண்ணுறேன். ஸோ புஷ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பவர்டு பை ஜிப்ட்ரான்னு வருது. ஸோ இன்ஜின் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், இது ஸ்டார்ட் ஆனதுக்கான அறிகுறியே தெரில. ஸோ நம்ம மூவ் பண்ணும்போது மட்டும்தான் இது ஆன் ஆகிருக்குங்கிறதே நம்மளால் உணர முடியுது. அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது இதோட மோட்ரு. ஸோ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக் அழுத்தி நம்ம நியூட்ரல்லேருந்து ட்ரைவ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ ட்ரைவ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணோன்னே வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது, அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. ஸோ இன்ஜினோட சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. ஸோ டிரைவிங் மோட்லேயே நல்ல ஒரு பவர் கிடைக்குது. இதை ஸ்மோர்ட் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு எனாமஸான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது இன்ஜின்லேருந்து, அதாவது இதோட மோட்டர்லேருந்து ஒரு எனாமஸான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரன்னிங்கில் இருக்கும் போதே நம்ம மோடும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவ் மோடில் இருக்கேன் இப்போ. ஸோ நான் இதை வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கும், மெயின் ரோட் போயிட்டு நான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஹைவேஸ் ஜாயின் பண்ணிட்டோம், நான் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ வேற லெவல் ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட மோட்டர்ல இருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 120ல் போகிறேன். இதில் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் 160 கொடுத்துருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா இதோட ரீச்சிங் டைம் வந்து 9.9 செகண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது வித்தின் 10 செகண்ட்ஸ்குள்ளே 100 ரீச் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இதோட ஸ்பீடும் இருக்குது, ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்குது. சேமஸ் ஒரு ஆட்டோமேட்டிக் ஓட்டுறாப்லேயே தான் இது அப்படியே. பட் அதில் கூட நமக்கு டார்க் கன்வெர்ட்டர் சிவிடின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேக் வந்து நமக்கு தெரியும் பவரில். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணும்போது
பவர் எனாமஸாக ப்ரொடியூஸ் ஆகுது உங்களுக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்னது போல் இதில் நமக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிரைவ் மோடு 2 இருக்குது. உங்களோட டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்றாப்புல இதோட மைலேஜும் நமக்கு ட்ராப் ஆகும். ஸோ வீவிங் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ஓஆர்எம்ஸு நல்லா ஒய்டான ஒரு ஓஆர்எம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீவிங் ஆங்கிள் ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ அஸ் யூஷுவல் நெக்ஸான் தான். நமக்கு டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் நெக்ஸானுக்கு இதுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஈவி மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்னது போல் நமக்கு டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல நார்மல் நெக்ஸானுக்கும் இதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 100ல் போயிட்டுருக்கேன். அந்தளவுக்கு ஒரு இது தெரில, நல்லாவே பிக்கப்பில் இருந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இன்க்ரீஸ் தெரியுது நமக்கு. அண்ட் டேர்னிங் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் 5.1 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூயல் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் சாக்கெட் அந்த மாதிரி தான் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு இவி வெஹிக்கிள் ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலே இது கொடுக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இது நமக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எர்கனாமிக்ஸ் வந்து நமக்கு நார்மல் கார் ஓட்டுற ஃபீலிங்கே இதுலேயும் கொடுக்குது நமக்கு.